students. Previous video preparation of hydrogen பார்த்திருப்போம். இப்போ now we are going to discuss about preparation of deuterium. The deuterium is the isotope of one of the isotope of hydrogen. Isotope of hydrogen is protium, deuterium. We know that. Okay. How to prepare the deuterium? First one, electrolysis of heavy water. Already electrolysis process previous video பார்த்திருப்போம். Electrolysis is nothing but current passing or chemical reactions carried out, that is electrolysis. Electrolysis of heavy water electrolysis பண்ணால் deuterium கிடைக்கும். What is my deuterium அப்படின்னா D2 இதுதான் deuterium. Heavy water nothing but D2O. heavy water வந்து electrolysis பண்ணால் நமக்கு deuterium கிடைக்குது. ஸோ electrolysis of heavy water heading பாருங்கள், electrolysis of heavy water. இப்போ நார்மல் வாட்டர் nothing but H2O. நார்மல் வாட்டரில் எவ்வளோ பர்சன்டேஜ் ஹெவி வாட்டர் இருக்குன்னா 1.6 × 10⁻⁻⁴% வந்து ஹெவி வாட்டர் நத்திங் பட் D2O. ஓகே, ஹெவி நார்மல் வாட்டர் H2O கண்டைன்ஸ், நார்மல் வாட்டர் எவ்வளோ இருக்குது கண்டைன்ஸ் 1.6 × 10⁻⁻⁴% ஹெவி வாட்டர் இருக்குது. ஹெவி வாட்டர் மீன்ஸ் D2O. இதுவும் H2O தான். ஹைட்ரஜன் ஐசோடோப் தெரியும் இல்லையா, that is protium, deuterium. அந்த டியூட்ரியத்தோடைய சிம்பிள் H2னா அதோட சிம்பிள் டின்னு சொல்லியிருப்போம் பாருங்கள் ப்ரீவியஸ் வீடியோவில். ஸோ அந்த ஹச்சுக்கு போல் D2O இஸ் ஹெவி வாட்டர். ஓகே, ஹெவி வாட்டர் நார்மல் வாட்டர் கண்டைன்ஸ் 1.6 × 10⁻⁻⁴% ஹெவி வாட்டர். ஓகே, ஃபஸ்ட் பாயிண்ட் அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, ஃபஸ்ட் பாயிண்ட் முடிஞ்சு. நார்மல் வாட்டர் கண்டைன்ஸ் 1.6 × 10⁻⁻⁴% ஹெவி வாட்டர். த டிசோசியேஷன் ஆஃப் புரோட்டியம் வாட்டர் நத்திங் பட் நார்மல் வாட்டர் தான் புரோட்டியம். ஸோ கிளியர் அண்டர்ஸ்டாண்ட். ஹைட்ரஜன் ஐசோடோப் என்னது, இது புரோட்டியம், இது பேர் டியூட்ரியம், இது பேர் டிரிட்டியம், சேம் அட்டாமிக் நம்பர். ஸோ இதோட சிம்பிள் வந்து நம்ம ஹெச்னு சொல்லுவோம், இதோட சிம்பிள் வந்து டின்னு சொல்லுவோம், இதோட சிம்பிள் டீன்னு சொல்லியிருப்போம். ஆல்ரெடி பார்த்துருப்போம் பாருங்கள். இது ஹைட்ரஜன் வந்து 3 ஐசோடோப்ஸ் இருக்குது. ஸோ இது புரோட்டியம், இது டியூட்ரியம், இது டிரிட்டியம் H3. ஸோ டிரிட்டியத்தை டீனும் டியூட்ரியத்தை வந்து டியும் புரோட்டியத்தை ஹெச்னு மென்ஷன் பண்ணியிருப்போம். ஸோ அப்போ ஹெச்ங்கிறது ஒன் ஆஃப் தி டிங்கிறது ஒன் ஆஃப் தி ஹைட்ரஜன் தான். ஹைட்ரஜன் ஐசோடோப் மாஸ் நம்பர் தான் வேரி ஆகும், அட்டாமிக் நம்பர் சேமாக தான் இருக்கும். ஓகே, டிசோசியேஷன் ஆஃப் புரோட்டியம் வாட்டர் அதான் நார்மல் வாட்டர் மோர் தென் ஹெவி வாட்டர். டிசோசியேஷன் மீன்ஸ் தட் வாட்டர் வந்து டிசோசியேட் ஆகுதுன்னா H2O வந்து பிரேக்கப் ஆனால் H2 + O2 ஆக்சிஜன் வந்து 2 இருக்குது, இங்கே 2 போட்டு ஸோ இங்கே 2 போடலாம். ஸோ இதான் டிசோசியேஷன் பிரேக்கப் ஆகிறது. திஸ் இஸ் ரியாக்ஷன் இஸ் டிசோசியேஷன். மோர் டிசோசியேஷன் அது இந்த நார்மல் வாட்டர். தென் இதோட D2O D2 இது பிரேக்கப் ஆனால் ஆகும். இது அதுமாதிரி D2 + O2 ஃபார்ம் ஆகும். இங்கே 2 போட்டு இங்கே 2 போடணும். ஸோ இது வந்து நார்மல் ஹெவி வாட்டர். ஹெவி வாட்டரோட யார் டிசோசியேஷன் ஃபாஸ்ட்டாக நடக்கிறாங்க, மோர் நடக்கிறாங்க, நார்மல் வாட்டர் தான். அது புரோட்டியம் வாட்டர் டிசோசியேஷன் ஆஃப் புரோட்டியம் வாட்டர் இஸ் மோர் தென் ஹெவி வாட்டர். ஓகே, therefore when water is electrolyzed, what is electrolyzed? Water is taken in one of the beaker and then 2 electrode dipped into the water and passing current, 2 gas liberated respectively cathode and anode. Okay, that is electrolysis process சொல்லுவோம். இப்போ வாட்டர் வந்து எலக்ட்ராலிஸ் பண்ணுறோம், கரண்ட் பாஸ் பண்ணுறோம். வாட்டர் இஸ் எலக்ட்ராலிஸ்டு. ஹைட்ரஜன் கேஸ் லிபரேட்டட் much faster than deuterium. ஸோ வாட்டரில் நார்மல் வாட்டரில் ஹெவி வாட்டர் இருக்குது. அப்போ எது ஃபஸ்ட்டு எலக்ட்ராலிசர் ஆகும்னா நார்மல் வாட்டர் தான் எலக்ட்ராலிசர் ஆகும். ஸோ என்ன ஆகும், ஹைட்ரஜன் கேஸ் லிபரேட் ஆகிரும் எலக்ட்ராலிஸ் பண்ணால். ஏன்னா அதே நார்மல் வாட்டரில் D2O ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஹைட்ரஜன் இஸ் லிபரேட்டட் ஃபாஸ்டர் தென் D2. இதை விட H2 தான் ஃபாஸ்ட்டாக லிபரேட் ஆகிடுது. when water is electrolyzed, hydrogen is liberated much faster than D2. Do you understand? வாட்டர் இஸ் எலக்ட்ராலிஸ்டு. ஏன்னா நார்மல் வாட்டருக்குள்ளே தான் ஹெவி வாட்டர் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். நார்மல் வாட்டர் கண்டைன்ஸ் கம்மியான பர்சன்டேஜ் ஹெவி வாட்டர் இருக்கும். ஹெவி வாட்டர் நத்திங் பட் D2O. ஸோ வாட்டரை எலக்ட்ராலிஸ் பண்ணுறப்ப யார் வந்து ஈஸியாக லிபரேட் ஆகிற H2 தான் ஃபாஸ்ட்டாக லிபரேட் ஆகிறாங்க. ஸோ தென் எதனா D2O. ஓகே, எலக்ட்ராலிசிஸ் கண்டினியூடு. இப்போ எலக்ட்ராலிசிஸ் கண்டினியூவாக பண்ணிகிட்டு இருக்கும்போது வாட்டரில் இருக்கக்கூடிய எல்லா H2 லிபரேட் ஆனதுக்கப்புறம் ஆஃப்டர் தேட் என்ன ஆகும், ஹெவி வாட்டராக மாறும். ஸோ ஹெவி வாட்டர் அப்புறம் ஃபர்தர் எலக்ட்ராலிசர் ஆகும். ஹெவி வாட்டர் எலக்ட்ராலிசிஸ் ஆஃப் ஹெவி வாட்டர் கிவ்ஸ் டியூட்ரியம். டு அண்டர்ஸ்டாண்ட்? ஃபஸ்ட்டு வாட்டர் எலக்ட்ராலிஸ் பண்ணுறோம். வாட்டர் எலக்ட்ராலிஸ் பண்ணால் நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும், H2 and 2H2O2 ஃபார்ம் ஆகும்.
ஓகே. இதில் ஏன்னா நார்மல் வாட்டர் கண்டைன்ஸ் இதுலேயும் ஒரு ஹெவி வாட்டர் இருக்கும். வாட்டர் கம்ப்ளீட்டாக எலக்ட்ராலைஸ் பண்ணி ஹைட்ரஜன் லிபரேட் ஆனதுக்கு அப்புறம் இதை ஃபர்தர் எலக்ட்ராலைஸ் கண்டினியூ பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா இந்த இதில் இருக்கக்கூடிய வாட்டர் எல்லாம் லிபரேட் ஆயிரும். அப்போ என்னது ஹெவி வாட்டராக மாறிடும். மீது இருக்கக்கூடிய ஹெவி வாட்டர் மட்டும் இருக்கும். இந்த ஹெவி வாட்டரை ஃபர்தர் எலக்ட்ராலைஸ் பண்ணோம்னா D2 + O2 D2. Do you understand? Okay. The electrolysis continue until the solutions becomes heavy water. Further electrolysis of heavy water gives deuterium, that is deuterium. Do you understand? So there is heavy water electrolysis பண்ணுறாங்க ஃபைனலாக. ஸோ ஹெவி வாட்டருங்கிறது எங்கேருந்து வருது? ஒரு நார்மல் வாட்டர்லேருந்து தான் வருது. ஓகே, நார்மல் வாட்டரில் ஹெவி வாட்டர் கம்மியாக இருக்கும். இது ஹைட்ராலிஸ் பண்ணி அதில் H2 லிபரேட் ஆன பிறகு மீதான் ஹெவி வாட்டர் நார்மல் வாட்டர் ஹெவி வாட்டராக ரீச் ஆன பிறகு அதுக்கப்புறம் இதை ஃபர்தர் எலக்ட்ராலைஸ் பண்ணோம்னா நமக்கு டியூட்ரியம் கிடைக்குது. ஸோ திஸ் இஸ் ப்ரிப்ரேஷன் ஆஃப் டியூட்ரியம். நெக்ஸ்ட்டு அனதர் இது 3 மார்க் கொஸ்டின் கேட்கலாம். ஹவ் வில் யூ ப்ரிப்பேர் டியூட்ரியம் அப்படின்னா ஈக்குவேஷன் ஒன்லி எனஃப். ஓகே, ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் அபவுட் heavy water contains normal water contains heavy water. Yeah, how much heavy water in normal water? 1.6 × 10⁻⁴. So heavy water is normally electrolyzed, first hydrogen liberated, and then continue the normal water becomes heavy water. Further electrolysis, heavy water dissociate into deuterium produced. That is one of the preparation of deuterium. Easily understand. Okay, you should easily understand that concept. Next, preparation of tritium. Tritium is a third isotope of hydrogens. H3 1, mass number 1. I means the symbol with the T, tritium. So that is tritium. So I means H3 kilo 1. That's tritium T3 1 போட்டுருக்காங்க மேலே. மாஸ் நம்பர் ஓகே 3, அட்டாமிக் நம்பர் வந்து 1. ஓகே, will you preparation of tritium as explained earlier. நம்ம ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம் earlier. Tritium is a present only trace amount. ஓகே, அதாவது நம்ம ஐசோடோப்ஸ்லேயே ரொம்ப கம்மியான அமௌண்ட் எதுன்னு கேட்டால் tritium தான். ஓகே, as explained earlier, the tritium is a present only trace amounts. So it can be artificially prepared, not naturally prepared. Artificial செயற்கையாக ப்ரிப்பேர் பண்ணுறது. Okay, it can be artificially prepared by the bombarding of lithium with slow neutron in nuclear fusion reactor. ஒரு ஆக்சுவலி கெமிக்கல் ரியாக்ஷன் ஆட கிடையாது, ஒரு ஆர்டிஃபிஷியலாக ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஒரு நியூக்ளியர் ரியாக்ஷன்ஸ். நியூக்ளியர் ரியாக்ஷன் கெமிக்கல் இருக்கிற டிஃப்ரென்ஸ் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதாவது கெமிக்கல் ரியாக்ஷனை பொறுத்த வரைக்கும் எலக்ட்ரான் லாஸ் ஆகும், இல்லை கெயின் ஆகும், இல்லை ஆர்பிட்டல் ஓவர்லாப் ஆகிறத ஃபார்ம் ஆகக்கூடியது கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ். நியூக்ளியர் ரியாக்ஷன் நத்திங் பட் ஒன்லி நியூக்ளியஸ் ஒன்லி இன்வால்வ்டு. ஓகே, மாஸ் நம்பர் அண்ட் சேஞ்ச் ஆகக்கூடியது. ஸோ பாருங்கள், நியூக்ளியர் ரியாக்ஷன் மூலம் நம்ம என்ன செய்கிறோம்? டிரிட்டியத்தை ப்ரிப்பேர் பண்ணுறோம். டிரிட்டியம் ஹவ் யூ ப்ரிப்பேர் லித்தியம் அப்படின்னா திஸ் அட்டாமிக் நம்பர் 3. திஸ் இஸ் மாஸ் நம்பர். சூப்பர்ஸ்கிரிப்ட் இது சப்ஸ்கிரிப்டில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு சப்ஸ்கிரிப்டில் பார்த்தீங்கன்னா மாஸ் அட்டாமிக் நம்பர் எழுதுங்க. சூப்பர்ஸ்கிரிப்ட் ரைட் சூப்பர்ஸ்கிரிப்டில் பார்த்தீங்கன்னா மாஸ் நம்பர் எழுதுங்க. ஓகே, கண்டிப்பாக நியூக்ளியர் ரியாக்ஷன் அப்படி எழுதி ஆகும். கண்டிப்பாக அட்டாமிக் நம்பரையும் மென்ஷன் பண்ணணும், மாஸ் நம்பரையும் மென்ஷன் பண்ணியிருக்கணும் இதில் நியூக்ளியர் ரியாக்ஷனில். ஸோ லித்தியம் பாம்பர்டிங் வித் ஸ்லோ நியூட்ரான்ஸ் நத்திங் பட் மாஸ் நம்பர் 1 கீழே 0. தட் இஸ் நியூட்ரானோடைய சிம்பிள் N1. Nங்கிறது நியூட்ரான், மேலே வந்து 1 மாஸ் நம்பர் 1 அட்டாமிக் நம்பர் 0. தட் இஸ் நியூட்ரான். இதை பாம்பர்ட் பண்ணுறது. இது ரியாக்ட் பண்ணோம்னா ஸோ என்ன ஃபார்ம் ஆகும் அப்படின்னு பாருங்கள். என்ன ஃபார்ம் ஆகும்? ஹீலியம் ஃபார்ம் ஆகும். ஹீலியம் இன்சைட் ஆல்பா பார்ட்டிகல் சொல்லுவாங்க. 2 மாஸ் நம்பர் அட்டாமிக் நம்பர் 2 மாஸ் நம்பர் 4. ஸோ ரிமைனிங் டிரிட்டியம் மேலே 3 கீழே 1. ஓகே, இது 2 ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகிருக்கு பார்த்தீங்களா? ஸோ மேலே மாஸ் நம்பர் இதை ஆட் பண்ணி பாருங்கள். 4 + 3 7. இங்கே பாருங்கள் 6 + 1 7. கீழே அட்டாமிக் நம்பர் 3 + 0 2 + 1. ரெண்டு சைடுமே மாஸ் நம்பர் பேலன்ஸாக இருக்கணும், அட்டாமிக் நம்பரும் பேலன்ஸ் ஆகிருக்கணும். தட் இஸ் நியூக்ளியர் ரியாக்ஷன் சொல்லக்கூடியது. மேலே பாருங்கள், லெஃப்ட் சைடில் பாருங்கள், ரியாக்டனில் 6 + 1 2 ரியாக்டன்ஸு. லித்தியம் மாஸ் நம்பர் 6, நியூட்ரான் மாஸ் நம்பர் 1. தட் இஸ் யூ மெமரி தி நியூட்ரானுடைய சிம்பிள். நியூட்ரான் மீன்ஸ் அட் மாஸ் நம்பர் 1 அட்டாமிக் நம்பர் 0. தட் இஸ் நியூட்ரான். ஸோ மாஸ் நம்பர் டோட்டலி மாஸ் நம்பர் இன் தி லெஃப்ட் சைடு ரியாக்டன் 7. 6 + 1 7. Right side of the right side of arrow product mass number 4 + 3, that is 7. Atomic number left side 3 + 1 0. So here 2 + 1 3. So that is transmission reaction சொல்லக்கூடிய நியூக்ளியர் டிரான்ஸ்மிஷன் ரியாக்ஷன் சொல்லக்கூடியது.
கெமிக்கல் ரியாக்ஷன் கிடையாது. ஒரு நியூக்ளியர் ரியாக்டர் அப்படின்னா ஐ மீன் இந்த கூடங்குளம் கல்பாக்கத்தில் இருக்கக்கூடிய நியூக்ளியர் ஜெனரேட்டரை சொல்கிறாங்க. ஐ மீன்ஸ் பவர் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு கோர். ஸோ அதான் நியூக்ளியர் ரியாக்டர்னு சொல்லக்கூடிய ஒரு நியூக்ளியர் ரியாக்ஷனில். ஸோ அந்த நியூக்ளியர் கோரில் வந்து நம்ம என்ன செய்கிறோம், ஒரு பாம்படிங்கன்னா அட்டாக் பண்ணுறது, நியூட்ரானை வந்து ஒரு லித்தியத்தை அட்டாக் பண்ணும்போது நமக்கு ஹீலியம் ஃபார்ம். ஐ மீன்ஸ் நத்திங் பட் ஆல்ஃபா பார்ட்டிகல்னு சொல்லுவாங்க. அது ஆல்ஃபா பார்ட்டிகல் நத்திங் பட் ஹீலியம் 4 தட் இஸ் ஆல்ஃபா பார்ட்டிகல். அண்டு ரிமைனிங் ட்ரிட்டியம் மீன்ஸ் ஹச் தான் சிம்பிள் போனோம், டீயே போட்டுருக்காங்க. நீங்கள் ஹச் யூஸ் பண்ணிக்கிங்க. டீ யூஸ் பண்ணுறதோட ஹச் தான் பெஸ்ட்டு. ஹச் 1 மேலே 3 போடும். தட் இஸ் அது சிம்பிள் தான் டீ. ஓகேயா, அதோடைய T1 3 போடுறத விட H1 இதான் பெஸ்ட் மெத்தட். எப்படி எதுனோ ட்ரிட்டியம் 3 H1 3 டீயில் போய் மென்ஷன் போடுறோம். டீ ஈஸியாக இது ரெண்டும் சேர்த்து தான் டீயே. ஓகே, நீங்கள் H1 மேலே 3ங்கிறது தான் ஒரு பெஸ்ட் மெத்தட். ஓகே, ஸோ மாஸ் நம்பர் அட்டாமிக் நம்பர் பேலன்ஸ் பண்ணணும். தட் இஸ் ஒரு நியூக்ளியர் ரியாக்ஷன்ஸ். ஆல்ரெடி எல்லா ப்ரீவியஸ் கிளாஸ் எல்லா இதுலையும் பார்த்தீங்கன்னா நம்ம கெமிக்கல் ரியாக்ஷனும் பார்த்துருப்போம். ஸோ இது ஒரு நியூக்ளியர் ரியாக்ஷன், ஒரு புதுசானது. திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி ப்ரிப்ரேஷன்ஸ். இந்த நிறைய மெமரி பண்ணி எழுதாமல் டீக்கு பதிலாக ஹச் போடுங்க, அதான் பெஸ்ட்டானது. H3 ஓகே லிசன், H3 அந்த இது இப்படி போட்டால் இது பேர் தான் டீ. இது இந்த சிம்பிளாக தான் நம்ம டீன்னு சொல்கிறோம். புரியும், அதில் H3 யூஸ் பண்ணுங்கள். அட்டாமிக் ஒன்று யூஸ் பண்ணி அப்படின்னா நீங்கள் புரிஞ்சு படித்தது அர்த்தம். ஓகே, ஸோ ப்ரிப்ரேஷன் ஆஃப் ட்ரிட்டியம் ஓவர் அண்ட் தென் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஹைட்ரஜன்ஸ். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஹைட்ரஜன். ஃபர்ஸ்ட் ஒன் ப்ராப்பர்ட்டி ஆஃப் ஹைட்ரஜன் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். ஹைட்ரஜன்ஸ் கலர்லெஸ், ஆர்டர்லெஸ், டேஸ்ட்லெஸ், லைட்டஸ்ட், ஹைலி ஃப்ளேமபிள் கேஸஸ். இது வந்து எல்லாமே ஹைட்ரஜனுடைய கலர்லெஸ்ஸாக இருக்கும். ஐ மீன்ஸ் இட் ஆர்டர்லெஸ் மீன்ஸ் இட் நாட் ஸ்மெல், ஹேவிங் நோ ஸ்மெல். டேஸ்ட்லெஸ், ஓகே, டேஸ்ட்லெஸ் அண்ட் லைட்டஸ்ட் கேஸ். ஹைட்ரஜன் இஸ் a lightest gas of the all gas among the all gases. Okay, lightest gas and highly flammable gases. Flammable, easily fire catch ஆகக்கூடிய ஒரு கேஸ். ஹைட்ரஜன் 3 கண்டிஷன் சொல்லியிருக்கேன். கலர்லெஸ்ஸாக இருக்கும், டேஸ்ட்லெஸ்ஸாக இருக்கும், ஆர்டர்லெஸ்ஸாக இருக்கும். ரொம்ப லைட்டஸ்ட்டு வெரி யூஸ் பண்ணுவாங்க. லைட்டஸ்ட் கேஸ், ஹைட்ரஜன் இஸ் லைட்டஸ்ட் கேஸ் அண்டு ஃப்ளேமபிள் கேஸஸ். ஃப்ளேமபிள் மீன்ஸ் ஈஸிலி ஃபயர் கேட்ச், ஹைலி ஃப்ளேமபிள். ஓகே, ஸோ இது வந்து ஹைட்ரஜனுடைய ப்ராப்பர்ட்டிஸ். ஓகே, ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் எழுதுங்க. ஸோ பாயிண்ட் வைஸாக எழுதுங்க. 1 பாயிண்ட் ஸ்டார் போட்டுருதுங்க. கலர்லெஸ், ஆர்டர்லெஸ், ஸோ டேஸ்ட்லெஸ், லைட்டஸ்ட் கேஸ், அடுத்தது வந்து ஹைலி ஃப்ளேமபிள் கேஸ் அப்படின்னு ப்ராப்பர்ட்டிஸ் எழுதுங்க. வீடியோ அப்சர்வ் பண்ணிவிட்டு கிளியராக பாயிண்ட்ஸ் செப்பரேட் பண்ணி எழுதுங்க. அண்ட் தென் இட் இஸ் நான் போலார் டை அட்டாமிக் மாலிகுல்ஸ். H2 இஸ் ஏ நான் போலார். இப்போ வாட்டர் எப்படிங்கிறதா அது போலார் மாலிகுல்னு சொல்லுவாங்க. என்ன மீனிங்னா H+O- அப்படி இருந்தால் ப்ளஸ் மைனஸ் இருந்தால் அது வந்து போலார்னு சொல்லுவோம். அதே சேம் சார்ஜாக இருந்தால் ரெண்டுமே HH அதில் ரெண்டுமே Cl அப்படி இருந்துச்சுன்னா இதெல்லாம் நான் போலார் மாலிகுல்னு சொல்லக்கூடியது. நான் போலார் மாலிகுல். நான் போலார்னால் சிமிலர் சார்ஜ் இருக்கக்கூடிய, அது ப்ளஸ்ஸாக இருக்கலாம், அது மைனஸாக இருக்கலாம். ப்ளஸ் மைனஸாக இருந்தால் போலார் மாலிகுல்னு சொல்லுவோம் ஒரு காம்பவுண்டில். அது வந்து நான் போலார் மாலிகுல். ஓகே, நான் போலார் மாலிகுல். ஹைட்ரஜன் இஸ் ஏ நான் போலார் மாலிகுல். நான் போலார் diatomic molecule. We know that atomic city of hydrogen 2, so it is a diatomic molecule. Okay, it can be liquefied under low temperature and high pressure. It can be liquefied under low temperature, high pressures. ஈஸியாக அது ஒரு கேஸ். ஆக்சுவலி ஹைட்ரஜனுங்கிற கேஸு லோ டெம்பரேச்சரில் என்ன செய்யணும், ஈஸியாக லிக்விடாக மாறிடும். அண்ட் ஹை ப்ரெஷர் ஆல்சோ. ஹை ப்ரெஷர் கொடுத்து அது மீன்ஸ் ஹை ப்ரெஷர் அப்ளை அண்ட் லோ டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணிங்கன்னா ஈஸிலி லிக்விட். கேஸ் கேன் பி சேஞ்ச் இன் லிக்விட். ஓகே, ஹைட்ரஜன் இஸ் ஏ குட் ரிடியூசிங் ஏஜென்ட்ஸ். ஆல்ரெடி நம்ம பொசிஷன் ஆஃப் ஹைட்ரஜன்லேயே பார்த்துருப்போம். ஃபஸ்ட்டு குரூப்பில் இருக்குது. ஏன்னா இது சிமிலர் டு அல்கலி மெட்டல்ஸு. ஸோ இட் இஸ் ஆல்சோ ஸ்ட்ராங் ரிடியூசிங் ஏஜென்ட் நம்ம படிச்சிருப்போம். ஸோ அது ஹைட்ரஜன் இஸ் ஏ குட் ரிடியூசிங் ஏஜென்ட். ரிடியூசிங் ஏஜென்ட்னா கிவிங் எலக்ட்ரானை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது. இட் இஸ் ஆல்சோ குட் ரிடியூசிங் ஏஜென்ட்ஸ். அடுத்து வேரியஸ் ஃபிசிக்கல் கான்ஸ்டன்ட் ஆஃப் ஹைட்ரஜன் மாலிகுல் ஆர் லிஸ்டட். ஸோ அதோடைய ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி அது ஒரு டேபிள் காலத்தை கொடுத்துருக்காங்க, அதை நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு chemical properties. So chemical properties பார்க்கலாம்.